என் செல்ல குழந்தையே, எதை பற்றியும் யோசிக்காமல் உன் தாயானவள் இந்த வராகி என்னுடைய கையை தொட்டு உள்ளே வந்து தாயின் நல்வார்த்தைகளை கேட்க துடிக்கும் என் பிள்ளைக்கு நிச்சயமாக உன்னை தேடி ஒரு நல்ல செய்தியை நான் கொண்டு வந்திருக்கிறேன். நாளைய விடியலில் உன்னுடைய விருப்பங்களும் உன்னுடைய ஆசைகளும் நிச்சயமாக உன் கைகளில் நின்று ஒரு அதிசயத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வராகி ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதற்குள் இருக்கும் ஒவ்வொரு உண்மைகளும் உன் வாழ்க்கையில் நின்று பேசுகின்ற விஷயங்கள் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கக்கூடிய நேரங்களில் என்னை நீ சரியாக புரிந்து கொண்டால் அதன் பிறகு வாழ்க்கையில் வருந்த வேண்டிய அவசியம் உனக்கு அதிகமாக இருக்காது. இந்த வாழ்க்கையில் எதை பற்றியும் அதிகமாக யோசித்து நீ கண்ணீர் சிந்த வேண்டிய நிலைமை உனக்கு இருக்காது. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் ஒரு ஓரமாக நிறுத்தி வைத்துவிட்டு நடந்திட்ட விஷயங்களில் உனக்கு என்ன கிடைத்திருக்கிறது என்பதனை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு பின்னாலும் இந்த வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்ற ஒரு முழுமையான விழிப்புணர்வு மட்டும் உனக்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறதல்லவா? எப்படியாவது இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காட்டிவிட வேண்டும் என்ற ஒரு தெளிவு உனக்குள் இருக்கிறதல்லவா? அது போதும். இந்த தெளிவு கொண்டு நீ எல்லாவற்றையும் சரியாக அடைந்து விடுவாய். உனக்கான தீர்வினை இந்த தாயானவள் நான் சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் நடக்கும் அத்தனை விஷயங்களும் இனி உனக்கான நன்மதிப்பை நிச்சயமாக பெற்று கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எந்த நிலையானாலும் சரி, வராகியானவள் உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ முழுக்க முழுக்க சரியாக உணர்ந்து கொள்ள, உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களை எல்லாமும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள, சந்தோஷம் என்பதனை நீ உறுதிப்படுத்த முன்வர வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. சரியான விஷயங்களை நான் உனக்கு கொண்டு வந்து நிறுத்தும் இந்த காலம் முழுக்க இனி அத்தனை விஷயங்களிலும் வராகி துணை இருப்பது உன் கண்களுக்கு தானாகவே தெரிந்துவிடும். உன் தாயின் அன்பும் இந்த நம்பிக்கையும் உன்னை சர்வ நிச்சயமாக நல்லபடியாக வாழச் சொல்லிவிடும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த நேரமாக நான் உனக்கு உன்னிடத்தில் சொல்லும் விஷயங்கள் அத்தனையிலும் இனிமேல் உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. எதிர்பாராத ஒவ்வொரு நன்மைகளையும் நீ யோசிக்கும் இந்த நேரங்கள் இனி அத்தனையிலும் உனக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அத்தனை விஷயங்களிலும் உனக்கு ஒரு நன்மையும் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் வருவது இனி உன் கண் முன்னால் தெரியும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையை உனக்கு நம்பிக்கையோடு நிலைநிறுத்தும். காரணம் என்று எதுவும் புரியாமல் என் பிள்ளை நீ தயங்காதே. உனக்கான தேவைகளும் இந்த சூழ்நிலைகளும் உன் வசமாகும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களிலும் என் பிள்ளை நிச்சயமாக நீ வாழத் துடிப்பாய். வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை உனக்கு நான் மதிப்போடு கொடுக்காமல் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். சந்தோஷம் என்பதனை உணர வேண்டியும் நம்பிக்கையான விஷயங்களை உனக்கு சொல்ல வேண்டியும் நான் வருகிறேன் என்றால் அதைவிட வேறென்ன பாக்கியம் உனக்கு வேண்டும்? இதைவிட வேறென்ன சந்தோஷம் உனக்கு வேண்டும்? நமக்காக நம் தாயானவள் நம்மை வழிநடத்துகிறாள் என்பதனை தாண்டி வேறு எந்த விஷயத்தை நீ உணர வேண்டும் என்று நினைக்கிறாய்? கொஞ்சம் கொஞ்சமாக நான் உன்னை செதுக்கி விடுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக நான் உன்னை நம்பிக்கையின் பாதையில் அழைத்து வந்து விடுவேன். இனி உனக்கு நடப்பதை எல்லாமும் நான் உனக்கே என்று சரியாக சொல்லிக் கொடுத்து விடுவேன் என்பதனை
நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இது போன்ற காலநிலைகளை நீ உருவாக்கி கொடுக்கும் ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் நன்மதிப்போடு நீ உணர வேண்டும் என்பதனையும் மறக்காது. நல்ல தீர்வு எப்பொழுது என்று நீ காண வேண்டிய காலம் எந்த நிலையிலும் வராகி சொல்வாள் என்ற நம்பிக்கையோடு நீ இருந்தது வீண் போகாமல் நாளைய விடியலில் இந்த தாயின் கையை தொட்டதற்கான உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரப்போகிறது என்பதனை கட்டாயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்ளப் போகிறாய். எதிலுமே நம்முடைய எல்லா விஷயங்களையும் நாம் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். எது போன்ற விஷயங்களையும் நாம் கவனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் நாம் நிச்சயமாக நன்மதிப்போடு தான் நாம் எதிர்கொள்கிறோம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆசைப்பட்ட ஓரிடத்தில் நீ எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்றாலும் அதற்காக நீ ஒருபோதும் கலங்கக்கூடாது. அதற்காக ஒருபோதும் என் பிள்ளை நீ வருந்தக்கூடாது. உனக்கு என்று நான் சொல்லும் இந்த விஷயங்களில் இனிமேல் நீ மேன்மையடைவாய். வராகி கையை தொட்டால் மட்டும் எல்லாம் சாத்தியமாகுமா என்று நினைக்கின்றவர்களுக்கு அத்தனை சத்தியத்தையும் எடுத்துரைக்க வந்திருக்கிறாள் உன் தாய் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அம்மாவினுடைய அன்பு இந்த வாழ்க்கையில் உனக்கு நிலைத்திருக்கும் எல்லா விஷயங்களையும் சரியாக உணர்த்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நிலையிலும் நாம் விரும்பிய விஷயங்களை நாம் பெறும் வரையிலும் நாம் நமக்கான எந்த ஒரு சூழ்நிலையையும் கைவிடக்கூடாது என்பதனை புரிந்து கொள். உன் நம்பிக்கையையும் இந்த தாயின் மீது கொண்ட அன்பையும் நீ இழக்காமல் இருந்து விட்டாலே போதும். தானாகவே உனக்கு எல்லாமும் நடப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. எந்த நன்மைகளையும் தாண்டி நாம் எதிர்பார்க்கும் இந்த வாழ்க்கையில் இனி உனக்கு நிச்சயமான ஒன்றை நான் சரியாக உணர்த்துவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நிச்சயமான பல சந்தோஷங்களை நான் எடுத்துச் சொல்வேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். தாயின் கையை தொட்ட பிள்ளைக்கு முதலில் ஒன்று புரிய வேண்டும். தெய்வத்தின் கையை தொடுகின்ற உன் வாழ்க்கையில் எந்த பாவங்களும் இல்லை. நீ நிம்மதியான மனநிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்திற்குள் இனி வந்து விட்டாய். இனி உன் நிம்மதியை யாராலும் தடுக்க முடியாது. உனக்கான சந்தர்ப்பங்களையும் உனக்கான சூழ்நிலைகளையும் இனி எப்பொழுதும் நீ விட்டுவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலமும் இந்த நேரமும் இனி உனக்கு வேண்டியதை எல்லாமும் வேண்டியபடியே உனக்கு நடத்தும் என்பதனை நீ உணர வேண்டிய நேரம். அது மட்டுமா, தெய்வத்தின் பிள்ளை நீ என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு எளிதான காரியமா? அவ்வளவு சுலபமான காரியமா? தாயின் பாதத்தை அல்லது தாயின் கையை தொடுவது என்பது நிச்சயமாக அது எளிதில் நடக்கக்கூடிய விஷயமே கிடையாது. அப்படி இருந்தும் இந்த விஷயம் உன்னை சுற்றி வந்து உனக்காகவே நடப்பதாக ஒரு உத்திரவாதத்தை உனக்கு எடுத்துச் சொல்கிறது என்றால் அதனை நீ முதலில் கவனத்தில் கொள். அதை என்னவென்று நீ உணர்ந்து கொள். எல்லா சூழ்நிலையையும் நம்பிக்கையோடு நீ வாழ கற்றுக்கொள். நல்ல நேரம் எது, கெட்ட நேரம் எது என்பதனை எல்லாமும் இனி எப்பொழுதும் நீ நினைத்து கலங்காமல் இரு. ஏனென்றால் இந்த வராகி உன் முன்னால் தோன்றியிருக்கின்ற எல்லா நேரங்களுமே உனக்கு நல்ல நேரங்கள்தான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் தாயானவள் உன் முன்னால் நின்று உனக்கு சொல்லும் எல்லா விஷயங்களுமே
நல்ல விஷயங்கள்தான் என்பதனை நீ புரிந்து கொள். அம்மா உன்னை நிலைதடுமாறச் செய்யாமல் உனக்கு ஒவ்வொன்றையும் உறுதியாக்கி கொடுக்கும் நேரம் அல்லவா? என்ன நடந்தாலும் என் பிள்ளை எதையுமே கைவிடாமல் நீ இருக்க வேண்டும் என்று நான் சொல்கின்ற தாய் அல்லவா? அப்படியானால் இனி நடப்பதை எல்லாமும் என்னவென்றும் ஏதுவென்றும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் அடுத்தடுத்த நிலைகளில் உன் நம்பிக்கை உன்னை தலைநிமிரச் செய்யும். அடுத்தடுத்த நிலைகளில் இந்த நம்பிக்கை நிச்சயமாக உன்னை நன்மதிப்போடு வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாதா? என் குழந்தையே, உன்னை சுற்றி நடக்கும் எல்லா தருணங்களையும் நீ உனக்கு என்று யோசிக்கும் பொழுதுதான் உன்னை சுற்றி நடக்கும் பல நல்ல விஷயங்களை உன்னால் அடையாளம் காண முடியும். உன்னை சுற்றி நடக்கும் பல உண்மையான விஷயங்களை என்னவென்று உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். நான் இருக்கும் இந்த காலம் மட்டும் உனக்கு என்று நான் சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நீ சரியாக ஒவ்வொரு நிலைகளையும் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கென்று நான் உருவாக்கி தரும் இது போன்ற காலங்களும் இது போன்ற நேரங்களும் இனி எந்த நிலையிலும் உனக்கு தரும் இந்த நன்மைகளை நிச்சயமாக உனக்கு மீட்டு கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருந்து நடத்துவதில் உனக்கான எல்லா சூழ்நிலைகளையும் இனி நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். நல்லதொரு புரிதலோடு இனி உனக்கு நடக்கும் எல்லாமும் உன்னை சார்ந்து வந்து உனக்குரிய நம்பிக்கையை நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த நாளும் நான் வருவேன், எந்த சூழ்நிலையிலும் நான் இருப்பேன், எப்படிப்பட்ட ஒரு மனநிலையிலும் நான் உன்னை தாங்குவேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த அன்பினாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்திவிட முடியாத விஷயங்கள் பல இந்த தாயின் அன்பினால் உனக்கு நடந்திருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த வராகி நான் இருந்து சொல்லும் பல விஷயங்களினால் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வந்திருக்கிறது என்பதனை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது. சுற்றி இருக்கும் விஷயங்களை நீ உணர்ந்து கொள்வதும் உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொள்வதும் என்னவென்பதனை முதலில் நீ உணர்ந்து விட்டால் அம்மாவினுடைய நம்பிக்கை எதனால் உன்னை சுற்றி சுற்றி வந்தது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உன்னாலேயே நம்ப முடியாத பல நல்ல குணாதிசயங்கள் உனக்குள் இருக்கிறது. உன்னாலேயே நினைத்து பார்க்க முடியாத பல உன்னதமான விஷயங்களும் உன்னதமான அன்பும் உன் மனதில் இருக்கிறது. இதனை எல்லாமும் வெளிக்கொண்டு வர வேண்டிய நேரம். இதனை எல்லாமும் என்னவென்று உனக்கு தெரியப்படுத்தும் இந்த நேரம். இனி ஒவ்வொரு நிலையையும் உனக்கு சரியாக கொடுக்கும் நேரம் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. ஒவ்வொரு நிலைகளிலும் உனக்கு நல் மாற்றங்களை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்ன தேவை இருந்தாலும் இனி அத்தனையிலும் உனக்கு தேவையான விஷயங்களை நான் உருவாக்கி கொடுத்து உன்னை வாழச் சொல்வேன் என்பது உண்மை அல்லவா? இந்த வராகி நான் இருக்கும் இந்த நேரங்களில் எப்பொழுதும் போல உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். முழுக்க முழுக்க இதையெல்லாமும் நீ சரியாக உணர்ந்து விட வேண்டும். சுற்றி இருக்கும் தீமைகள் ஒவ்வொன்றும் எந்த அளவில் இந்த வாழ்க்கையில் நிற்கிறது என்பதனை நீ பார்த்து விட்டால் அது போதும். உனக்கு நடக்கும் பல நல்ல விஷயங்களும் உனக்கு நடக்கும் பல நல்ல காரியங்களும் இனி உன் கண் முன்னால் நின்று நிச்சயமாக உனக்கு தெளிவை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இது போன்ற நேரங்களினால் உன்னை ஆட்டி படைக்கும் பல விஷயங்களை நீ முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருந்து உனக்கு தருவதினால் இதுவரையிலும் நீ சந்தித்த பல பிரச்சனைகள் உனக்கு முடிவுக்கு வந்திருக்கிறது. நீ சந்தித்த பல விஷயங்கள் என்னவென்று இந்த வாழ்க்கையில் உனக்கு
முழுமையான தெளிவையும் கொடுத்திருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நாளிலும் நாம் அடைய நினைக்கும் இதுபோன்ற வெற்றிகளை நாம் முழுமையாக உணர வேண்டும் அல்லவா? முழுமையான ஒவ்வொரு தெளிவையும் நாம் சரியாக பெற வேண்டும் அல்லவா? எது நடக்கிறது, என்னவாக நடக்கிறது என்பதனை எல்லாமும் தாண்டி நடக்கப் போவதில் எல்லாமும் நல்லதுதான் நடக்கும் என்ற ஒரு தெளிவு என் பிள்ளைக்கு வந்துவிட்டது. இந்த தெளிவு கொண்டுதான் இனி எல்லா விஷயங்களையும் நீ சரி செய்ய போகிறாய். உன்னுடைய தெளிவான எண்ணம் கொண்டுதான் இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நீ முழுமையாக பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருந்து உனக்கு கடந்து வந்த இது போன்ற நேரங்களை எல்லாமும் உனக்கான நல்ல புரிதலோடு நிச்சயமாக இனி உனக்கு சொல்லிக் கொடுக்க வருவேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான தேவைகளோடு என்னவென்றும் ஏதுவென்றும் நான் நடத்தி கொடுக்க வருவேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த காலமும் எந்த நேரமும் நான் இருப்பதை நீ புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல உனக்குரிய மனநிலைகளை நீ வாழத் தொடங்கிவிட்டாலே உனக்கு நம்பிக்கையும் பிறப்பதை நீ கண்டு கொள்வாய். பல சூழ்நிலைகளில் இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த காலத்திலும் என் பிள்ளை நீ யோசிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக இனி உனக்கு நன்மையை கொடுக்காமல் போகாது. உன்னுடைய சிந்தனைகள் ஒவ்வொன்றும் உனக்கு முழு மனத்தெளிவை கொடுக்காமல் போகாது என்பதனை நீ புரிந்து கொள். யோசிப்பது போல எதுவும் நடக்கவில்லையே என்று சொல்லி கலங்காதே. நீ யோசிப்பதை விடவும் சிறப்பாக உனக்கு எல்லாமும் நடக்கத்தான் போகிறது. நீ நினைத்ததை விட எல்லா விஷயங்களும் உனக்கு சரியான ஒரு தெளிவை கொடுக்கத்தான் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரம் என்று நீ எதை நினைக்கிறாயோ, நல்ல மாற்றம் என்று நீ எதை எதிர்பார்க்கிறாயோ, அது எல்லாமுமே உனக்கு சரியான ஒன்றை தெளிவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத எந்த ஒரு கஷ்டங்களுக்காகவும் என் பிள்ளை உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை யோசித்து நீ வருத்தம் கொள்ளாதே. அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். அடுத்தடுத்த காலங்களில் உனக்கு மிகப்பெரிய வெற்றியும் உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எத்தனையோ சூழ்நிலைகளை தாண்டிய என் பிள்ளையை நான் நிச்சயமாக ஒருபோதும் கைவிட்டு விட மாட்டேன் என்பதனை புரிந்து கொள். நிச்சயமாக உன்னை சுற்றி வரும் இது போன்ற விஷயங்களை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம், இனி உனக்கு நடப்பதை எல்லாமும் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. நல்லதையே நடத்தும் இந்த தாயின் அன்பு இனியும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும்படி நாளைய விடியல் பொழுதில் என் கையை தொட்டதற்கான ஒரு நல்ல பலனை நீ நிச்சயமாக பெறுவாய் என்பதனை மறந்து விடாதே. உனக்கான நேரம் நெருங்கிவிட்டது. உன் வாழ்க்கையில் நீ அடையக்கூடிய ஒவ்வொரு வெற்றியும் உன்னை தேடி வர காலம் நேரத்தை உருவாக்கிவிட்டது. நடக்கப் போவது என்னவென்று இனிமேலும் நீ யோசித்து கலங்க வேண்டாம். உனக்கு நடக்கும் நன்மைகளை நான் சொன்ன பிறகு உனக்கு என்ன கவலை? உனக்கான தீர்வுகளை நான் சொன்ன பிறகு இனி உனக்கு என்ன கவலை? எதையுமே யோசித்து மனம் குழப்பமடையாதே. வராகி இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு நீ வாழ வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. எதிர்பார்த்தது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் பல வெற்றிகள் குவியட்டும். உன் விருப்பம் போல இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உன்னை தொடர்ந்து வரட்டும். எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் நேரம் இனி எல்லாமுமாக இந்த வாழ்க்கையை நீ புரிந்து கொள்ளும் காலம் என்பதனையும் மறக்காதே. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே
முழுமையாக கிடைக்கும்.